ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्ये। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ஸ்ரீமத் பகவத்கீதை ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சாரத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்சன யோகம். 6வது அத்தியாயம் வரை ஜீவஸ்வரூபமும் 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரை ஈஸ்வர ஸ்வரூபமும் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்று பார்த்தோம். 10வது அத்தியாயத்தில் ஈஸ்வரன் உலகில் உள்ள அனைத்து பொருட்களாகவும் அனைத்துன்னும் அவற்றினுடைய சிறப்புக்கு காரணமாக அவரே இருக்கின்றார் என்று விபூதி யோகம் என்று பார்த்தோம். 7வது 9வது அத்தியாயங்களில் சொன்ன விஷயங்களை 10வது அத்தியாயத்தில் சுருக்கமாக சொல்லி அதன் பிறகு அதுக்கு அடுத்த நிலையில் பகவான் 10வது அத்தியாயத்தை விவரித்து சொன்னார். 11வது அத்தியாயம் அதற்கு அடுத்த நிலையில் அதனுடைய இன்னொரு பகுதியையும் சொல்லுகின்றார். 10வது அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சி தான் 11வது அத்தியாயம். ஈஸ்வரன் பார்க்கிற பொழுது ஜெகத் காரணம், ஈஸ்வரன் காரணம், உலகம் காரியம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார் என்று முதல்ல புரிந்து கொள்ளுதல். பிறகு அந்த கடவுள் எவ்வாறு இருக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுதல். கடவுளை புரிந்து கொள்வதிலேயே பல படிகள் இருக்கின்றன. கடவுள் உலகம் காரியமாக இருக்கின்றது, இதற்கு ஒரு காரணம், இதற்கு ஒரு மூலம் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்கிறோம். அப்படி படைத்தவர் என்று ஒருவர் இருக்கிறார்னா சாமான்யமாக நம்ம எப்படி நினைக்கின்றோமோ, நம்ம எப்படி பார்த்து அனுபவித்திருக்கின்றோமோ அப்படித்தான் கடவுளையும் நினைக்கின்றோம். அப்போ கடவுள் ஒரு மனித உருவத்தில், மனிதன் போல ஒரு உருவத்தில் இருக்கக்கூடியவர். நமக்கு 2 கை இருந்தால் நம்மளோட அதிக சக்தி உடையவர்னு காமிக்கிறதுக்காக 4 கையாக வைக்கணும். 4 கை, 6 கை, 12 கை, 16 கைன்னு நம்ம விட அதிகமான சக்தி உடையவர். இதே மாதிரி நம்மை விட அதிகமான அறிவுடையவர். ஏன்னா நம்ம படைத்திருக்க பொருள் அல்பமான பொருள், கடவுள் படைத்திருக்கிறது பிரம்மாண்டமான பிரபஞ்சம். அதில் எல்லையற்ற பல மகிமைகளை பார்க்கின்றோம். அதனால் கடவுள் பேரறிவு படைத்தவர் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால் பேரறிவை எப்படி காமிக்கிறது? அதனால் 4 தலை, 6 தலை, 8 தலை, 16 தலைன்னு அதிகமாக வச்சு கொள்ள வேண்டியது தான். அப்போ அந்த 4 தலைகளோ இல்லை 6 தலையோ 5 தலையோ அது என்னது? நம்மை விட அறிவு அதிகமானவர் என்பதை ஒரு உணர்த்துவதற்கான ஒரு குறியீடு. அப்படி நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். கடவுள் இருக்கிறார், ஒரு உருவத்தில் இருக்கிறார்னா நம்மை விட அதிகமான சக்தி படைத்தவர், நம்மை விட அதிகமான அறிவு படைத்தவர். அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் கிருத்தியங்கள், என்னெல்லாம் தொழில் செய்கின்றாரோ அதற்கேற்ற மாதிரி நாம் எப்படி நம்ம செயல்கள் செய்கின்ற பொழுது அதற்கேற்ற மாதிரியான ஆயுதங்களை, கையில் தேவையான சாதனங்களை வைத்திருக்கிறோமோ அதே மாதிரி கடவுளும் இதை செய்கிறாருன்னா அதற்கேற்ற சாதனங்களோடு அவர் இருப்பார் என்று அதை
அந்த இதெல்லாம் வர்ணனை, அது வேதமே அந்த மாதிரியான வர்ணனைகளை கொடுத்திருக்கின்றது. அப்படி ஈஸ்வரனுக்கு ஒரு உருவம் கொடுத்து அவருடைய எல்லையற்ற ஆற்றல், எல்லையற்ற ஞானம் இதெல்லாம் அவருடைய அங்க அடையாளங்களையாக வைத்து நம்ம ஈஸ்வரனை ஒரு உருவமாக பார்க்கிறோம். நமக்கு மேல ஒரு இருக்கிறார், அவர் இருக்காருன்னா அவர் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும்னு பார்க்கிறோம். சாஸ்திரமும் அப்படி அதை கற்பிதமாக அதுவே பல உருவங்களை கொடுத்து சொல்லி இருக்கின்றது. ஆனா அப்படி மட்டும்தான் கடவுள் இருக்கிறாரா, இருக்க முடியுமா என்று பார்த்தா இல்லை. அப்படி இருந்தா ஒரு குறிப்பிட்ட உருவத்துல மட்டுமே கடவுள் இருந்தாருனாக்கா அவர் ஒரு இடத்துல ஒரு காலத்துல என்ற ஒரு வரையறை வருகிறது. ஒரு இடத்துல இருக்கிறார், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட உருவம் இருந்தாக்கா, ஒரு உடம்புன்னு இருந்தாக்கா அந்த உடம்பு ஒரு நேரத்துல ஒரு இடத்துல தானே இருக்க முடியும். அப்ப இடம்ங்கிற வரையறை வருது. இடம்ங்கிற வரையறை வந்தாலே காலம்ங்கிற வரையறையும் வந்துவிடும். அதனால கடவுள் ஏதோ ஒரு லோகத்துல ஏதோ ஒரு காலத்துல அவர் இருக்கிறார் என்ற அந்த வரையறைகள் வருகின்றன. அப்படி இருக்கின்ற கடவுள் அப்படி எப்படி உலகத்தை படைத்தார்? மற்ற உலகங்களை படைக்கிற பொழுது அவர் ஒரு உலகத்துல இருந்து படைத்தார்னா அவர் இருக்க உலகத்தை எப்படி படைத்தார் கேள்வி வரும் இல்ல. அவர் ஒரு உலகத்துல ஒரு இடத்துல இருந்து அங்க இருந்து பூலோகத்தை படைச்சார். வைகுண்டத்துல இருந்து பூலோகத்தை படைச்சார், இல்ல பரலோகத்துல இருந்து பூலோகத்தை பூமியை படைத்தார்னா அப்ப வைகுண்டத்தையோ இல்ல பரலோகத்தையோ அவர் எங்க இருந்து படைத்தார்? அது கேள்வி வருது. இப்போ அது தானா சாஸ்வதமா இருக்கு, அது படைக்கப்பட்டது அல்ல அப்படின்னா பூமியுமே அப்படி சொல்லலாமே. பூமியை மட்டும் ஏன் படைத்தார்னு சொல்லிட்டு வைகுண்டம் நிரந்தரமா இருக்கக்கூடியதுன்னு ஏன் சொல்லணும்? அந்த கேள்வி வருது. அதனால அந்த வைகுண்டமும் ஒரு காலத்துல படைக்கப்பட்டது அப்படின்னா அதை எங்கிருந்து படைத்தார்? அதை படைக்கிறதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தார்? அந்த கேள்வி வருகின்றது. அப்புறம் படைக்கப்பட்டதுனாலே அதற்கு ஒரு அழிவு என்பது இருக்கிறது. தோற்றம் இருந்தால் அதற்கு ஒரு அழிவானது இருக்கும். அந்த மாதிரி எல்லா உலகங்களுக்கும் அழிவு இருக்கிறதுனா இறைவன் இருக்கின்ற உலகத்திற்கும் அழிவு இருக்கின்றது. அப்புறம் இறைவன் ஒரு உருவத்துல இருக்கிறார்னா அந்த உருவம் எப்படி வந்தது, அவருக்கு அந்த உருவம் எப்படி வந்ததுங்கிற கேள்வி வருகின்றது. அது ஆண் உருவமா பெண் உருவமா, மனிதன் மாதிரியா இல்லை வேற ரூபத்துல இருப்பாரா, மனிதன் உயரத்துல இருப்பாரா, அதை விட உயரமா இருப்பாரா, எப்படி எண்ணற்ற கேள்விகள் வருது. அந்த உருவம் வளருமா வளராதா, அந்த கேள்வியெல்லாம் இருக்கு. அவருக்கு பசி தாகம்லாம் இருக்குமா இருக்காதா, அந்த கேள்வியெல்லாம் வருது. அதனால இது ஒரு புரிந்து கொள்வதற்காக கடவுள் நமக்கு மேல உலகம் எல்லா உலகத்துல நம்ம பார்க்கின்ற அனைத்தும் காரியமா இருக்கிறதுனால அதற்கு ஒரு காரணம் இருக்கிறதுன்னு புரிந்து கொள்ளுகிறோம். அந்த காரணத்தை உருவகப்படுத்துகின்ற பொழுது இவ்வாறு நம்ம அடையாளங்கள் கொடுக்கலாமே ஒழிய வாஸ்தவமாக அந்த பரம்பொருள் அந்த அடையாளங்களுக்கு அப்பாற்பட்டதாக, அந்த அடையாளம்ங்கிற வரையறை, உருவம் ஒரு உடல் அப்படிங்கிற வரையறை அதற்கு அப்பாற்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் என்ற புரிதல் வருகின்றது. அப்புறம் உலகத்தை அவர் செய்தார் படைத்தார்ங்கிற பொழுது அவர் நிமித்த காரணம். ஒரு பானையை ஒரு குயவன் பண்ற மாதிரி, இல்லை ஒரு பொன் செய்கின்ற ஆசாரி நகையை செய்கின்ற மாதிரி என்றால் அப்ப அதற்கான உபாதான காரணம் மூலப்பொருள் என்னங்கிறது வருது. அந்த மூலப்பொருளை யார் படைத்தது, எப்போ படைத்தார், எப்படி படைத்தார், அந்த மூலப்பொருள் கடவுளால படைக்கப்பட்டதுன்னா அந்த மூலப்பொருளை படைக்கிறதுக்கான மூலப்பொருளை அவர் எங்கேருந்து எடுத்தார், அந்த கேள்வி வருது. அது பஞ்சபூதத்திலிருந்து எல்லாம் பண்றோம்னா பஞ்சபூதத்தை அவர் முதல்ல படைத்தார். பஞ்சபூதத்தை எப்படி படைத்தார், அதுக்கு ஒரு மூலப்பொருள் வேணுமே. அப்படி வேற ஒரு மூலப்பொருள்னா அது முடிவில்லாத கேள்வியா போய் கொண்டு இருக்கும். அப்போ மூலப்பொருளை அவரே தான் இருக்கணும். அவரே மூலப்பொருளா இருந்து அவர் அவரை உலகமாக ஆக்கி கொண்டார் என்று வருகின்றது. அதனால் உலகத்திற்கு முதலாக ஒரு பொருள் இருந்தது. அந்த பொருள் அதுவே மூலப்பொருளாகவும் அதுவே நிமித்த பொருளாகவும் நிமித்த காரணமாகவும், மூலப்பொருள்ங்கிற உபாதான காரணம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுகின்றோம். படைக்கும் காரணம்ங்கிற பொழுது நிமித்த காரணம்னு சொல்லுகின்றோம். அதனால் உலகத்திற்கு இரண்டுமாகவும் அவரே இருந்திருக்க வேண்டும், அவரே இருக்க வேண்டும். அதனால கடவுள் இருக்கிறார். அப்புறம் கடவுள் ஒரு உருவத்துல இருக்கிறார். அப்புறம் அவரே உலகமாகவும் இருக்கிறார். உலக ரூபத்தை எடுத்துக்கொண்டு அவர் இருக்கின்றார். அதனால கடவுளை பார்க்கிறது அப்படின்னாக்க நம்ம எப்படி பார்க்கலாம்? அவர் உருவமா இருக்கிற அந்த தன்மையில பார்க்கலாம், அல்லது உலகமா இருக்கிற தன்மையிலையும் பார்க்கலாம். ரெண்டுமே. அவர் உருவமா இருக்கிற மாதிரியும் பார்க்கலாம், உலகமா இருக்கிற மாதிரியும் பார்க்கலாம். அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுது? அது சாஸ்திரமும் பகவானுடைய வாக்கு தான்.
ஒரு விஷ்ணு சிவன் என்று ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த ரூபமா தியானம் பண்ணா கடவுள் அந்த ரூபத்துல காட்சி கொடுப்பார். ஒரு உருவம், ஒரு தத்துவம், ஏக இறைவன். அதுக்கப்புறம் அந்த ஏக இறைவனே அநேகமாக ஆகி இருக்கின்றார். ஆகவே அநேக இறைவன் அவர்தான் உலகத்திற்கு உபாதானமாக இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய இருப்புத்தன்மை உலகம் அவர்தான். அவர் இல்லைன்னா உலகமானது இல்லை. அதனால உலகத்திற்கான மூலமாக அவர் இருக்கின்றார். அதனால் உலகத்து நகையை பார்க்கிற பொழுது நகைக்கு மூலம் தங்கம் என்றால் அந்த தங்கத்தை பார்க்கறது நான் எங்கே போய் பார்க்கறதுன்னு, தங்கத்தை போய் பார்க்கறதுக்கு தனியாக தங்க சுரங்கத்துக்கு போக வேண்டியதில்லை. கையில் நகை இருந்தால் அந்த நகைக்குள்ளேயே தங்கமானது இருக்கின்றது. அந்த மாதிரி கடவுள் உலகத்திற்கு உபாதானம் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் இறைவனே, அனைத்தும் இறைவன் தான். நகை தங்கமானது பல ரூபங்களை எடுத்துக்கொண்டு நகைகள்ங்கிற உலகமாக அது காட்சியளிக்கின்றது. மூலப்பொருள் ஒன்று தான், ஒரே தங்கம் பல வடிவங்களை எடுத்துக்கொண்டு ஒரு பிரம்மா நகை கடைக்கு போனாக்கா ஆளுக்காசா ஆளுக்காசு இல்லை, அப்படி போனாக்கா பிரம்மாண்டமாக அவ்வளோ 4 மாடி 5 மாடியில் வச்சிருக்கிறான், அத்தனை வடிவங்களில் வைத்திருக்கிறான். சின்ன 1 கிராமில் இருந்து ஒரு கிராமெல்லாம் இப்போ ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. 1 மில்லி கிராமில் இருந்து பல சவரன் இருக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான நகைகளை வடிவங்களில் பல செய்து வைத்திருக்கிறான். அது எத்தனை மாடியில் இருந்தாலும் எத்தனை வடிவங்களில் இருந்தாலும் மூலப்பொருள் ஒன்றுதான். அப்போ ஒரே தங்கமானது பல வடிவங்களை எடுத்துக்கொண்டு அது விளங்குகின்றது. அதனால இந்த தங்கத்தை பார்க்கணும் என்கிற பொழுது காரியமான நகைகளுக்குள்ளேயே அந்த காரணமான தங்கத்தை நாம் காண முடியும். அதே மாதிரி கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் இந்த காரியமான உலகத்திலேயே அதற்கு காரணமான பரம்பொருளை நாம் காண முடியும். ஆனால் அவ்வாறு காண்பதற்கு ஒரு ஸ்பெஷல் அறிவு வேண்டும், ஒரு ஸ்பெஷல் பார்வை வேண்டும், ஒரு சிறப்பான ஒரு அறிவு, ஒரு விவேகம் வேண்டும். அதுதான் இந்த 11வது அத்தியாயத்தினுடைய விஷயம். 10வது அத்தியாயத்தில் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் நான் எவ்வாறு சிறப்பாக வெளிப்பட்டு இருக்கிறேன்னு பகவான் சொன்னார். இந்த 11வது அத்தியாயத்தில் அதை அப்படியே காட்சியாகவே காட்டுகின்றார். அதனால இங்கே விஸ்வரூப தர்சனம் என்பது இந்த அத்தியாயத்தோட தலைப்பு. விஸ்வரூப தர்சன யோகம். விஸ்வரூபம் தர்சனம்னா காட்சி, அதை காட்டுகின்ற அந்த காட்சியை ஏற்படுத்துகின்ற அத்தியாயம் காட்சி. விஸ்வரூபம்ங்கிறது ஈஸ்வர ரூபம். ஈஸ்வரன் தன்னுடைய சொரூபத்தை காட்டுகின்றது. இது தன்னுடைய சொரூபம் எப்படி இருக்குன்னா விஸ்வரூபமாக அவர் இருக்கின்றார். விஸ்வம்னா உலகம், விஸ்வரூபம்னா உலக ரூபம். இப்போ உலகம்ங்கிறதே அவருடைய ரூபமாக இருக்கின்றது. இல்லை இதையும் நம்ம ஒரு பெரிய உடம்பு எடுத்து வைத்துக்கொண்டு அந்த உடம்புக்குள்ள ஒன்று எல்லா உலகங்களும் இருக்கிற மாதிரி அப்படி கொண்டு வரக்கூடாது. இந்த உலகம் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு, அதுவே இறைவனுடைய ரூபம் என்று பார்க்க வேண்டும். அதனால் விஸ்வம்னாக்கா பிரபஞ்சம், உலகம். இந்த பிரபஞ்சமே அவருடைய சரீரம். அதனால் விஸ்வரூப ஈஸ்வரக, விஸ்வரூபமாக இருக்கிற ஏக ரூபத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அவரே அநேக ரூபமாக. தங்க பிஸ்கட்டாக இருக்கிற பொழுது ஏக ரூபம், அதுவே நகைகளாக இருக்கிற பொழுது அநேக ரூபம். அப்படி இறைவன் சிருஷ்டி உலகம் தோன்றுவதற்கு முன்னர் அவர் மாத்திரம் இருந்தார், ஏக ரூபம். அவரை உலகமாக ஆகின்ற பொழுது அவரே உலகமாக இருக்கின்றார். ஆகவே விஸ்வரூபம்ங்கிறது இறைவனுடைய ரூபம், இறைவனுடைய சரீரம். உலகம் என்பதே இறைவனுடைய சரீரம் தான். அப்படி புரிந்து கொள்ளுதல். அதனால உலகத்தை பார்க்கிற பொழுது எல்லாமே இறைவனுடைய அம்சங்களாக, இறைவனுடைய சரீரத்தினுடைய பகுதிகளாக, ஒரு சின்ன சின்ன பொருளை பார்க்கிற பொழுது எல்லாமே இறைவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு அம்சம், ஒரு அங்கம் என்று பார்க்கலாம். அப்படி பார்க்கிற காட்சியை தான் இங்க பகவான் அர்ஜுனனுக்கு காட்டுகின்றார். இதுல இந்த அத்தியாயம் கொஞ்சம் பெரிய அத்தியாயம். மொத்தம் 55 ஸ்லோகங்கள் இருக்கு. இதுல 1வது ஸ்லோகத்திலிருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் கேள்வியாக, அர்ஜுனுடைய கேள்வியாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் நடுவில் சஞ்சயருடைய வர்ணனை வருது. நான் அர்ஜுனன் ஒன்றுல இருந்து 4 வரைக்கும் அர்ஜுனுடைய கேள்வி இருக்கு.
அதுக்கப்புறம் 5லிருந்து 8 வரைக்கும் பகவானுடைய பதில், அந்த அர்ஜுனுடைய கேள்விக்கு பகவானுடைய பதிலானது இருக்கின்றது. அதுக்கப்புறம் சஞ்சயர் பேசுகின்றார். பகவான் விஸ்வரூபத்தை காமிக்கின்றார். சஞ்சயர் அதை வர்ணிக்கின்றார். அது என்ன அர்ஜுனன் பார்த்து கொண்டு இருக்கிறான். அதனால அது எப்படி பார்க்கிறான்ங்கிறத சஞ்சயர் வர்ணிக்கின்றார். 9வது ஸ்லோகத்திலிருந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும். அதுக்கப்புறம் 15வது ஸ்லோகத்திலிருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் தான் பார்க்கிற காட்சியை அவனே வர்ணிக்கின்றார். 31வது ஸ்லோகம் வரைக்கும், 15லிருந்து 31 வரைக்கும். அதுக்கப்புறம் 32லிருந்து 34, இதில் 30வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் வர்ணிக்கின்றார். அதுக்கப்புறம் 31ல் ஒரு கேள்வி கேட்கின்றான். அதற்கு பதில் பகவான் சொல்லுகின்றார். 32வது ஸ்லோகத்திலிருந்து 34வது ஸ்லோகம் வரைக்கும். திரும்ப 35வது ஸ்லோகத்தில் சஞ்சயர் பேசுகின்றார். அதுக்கப்புறம் அர்ஜுனன் பேசுகின்றான். அர்ஜுனுடைய கூற்று 36லிருந்து 46 வரைக்கும் அர்ஜுனன் பேசுகின்றார். அர்ஜுனுடைய கூற்றாக இருக்கு. அப்புறம் 47லிருந்து 49 வரைக்கும் பகவான் திரும்ப பேசி முடிவுரையாக தன்னுடைய விஸ்வரூபத்தை முடித்து காட்டுகின்றார். 50வது ஸ்லோகத்தில் மீண்டும் சஞ்சயர் பேசுகிறார். 51 அர்ஜுனுடைய கேள்வியாக இருக்கின்றது. அர்ஜுனுடைய ஒரு கூற்றாக இருக்கு. 52லிருந்து 55 வரைக்கும் மீண்டும் பகவான் பேசுகின்றார். விஸ்வரூப தரிசனத்தினுடைய பெருமை மகிமைகளை சொல்லி நிறைவு செய்கின்றார். இப்படி 55 ஸ்லோகங்களில் இந்த பகவானுடைய சொரூபம், உலக ரூபமாக இருக்கின்ற சொரூபமானது காட்டப்படுகின்றது. இதை பார்ப்பதற்காக, புரிந்து கொள்வதற்காக, இது சாமானியமான கண்களால் பார்க்க முடியாது என்று அர்ஜுனனுக்கு பகவான் ஒரு தெய்வீக கண்ணை கொடுக்கின்றார். திவ்ய சக்ஷு என்று தெய்வீக கண்ணை கொடுக்கிறார். சஞ்சயரும் அவ்வாறே காண்கிறார். அர்ஜுனன் என்ன பார்க்கிறானோ அதை அப்படியே சஞ்சயர் பார்க்கிறார். அந்த பார்க்கிறத அப்படியே வர்ணனை பண்ணி திருதராஷ்டிரனுக்கு சொல்லுகின்றார். இங்கே தெய்வீக கண் அப்படிங்கிறது புறத்தில் தோன்றுகின்ற ஒரு கண் அல்ல. நம்ம மனதில் விருப்பு வெறுப்பு நீங்கி இருக்கிறது. உலகத்தை நம்ம பார்க்கிற பொழுது நம்மளோட விருப்பு வெறுப்போட சேர்த்து தான் உலகத்தை பார்க்கிறோம். அதனால உலகம் இது நல்லது கெட்டதுன்னா எனக்கு நல்லதாக தெரியறது எல்லாருக்கும் நல்லதாக தெரியணுங்கிறது இல்லை. எனக்கு கெட்டதுங்கிறது எல்லாருக்கும் கெட்டதுங்கிறது இல்லை. அப்போ என்னுடைய பார்வையில் அது நல்லதாக இருக்கிறது. என்னுடைய திருஷ்டி என்னுடைய அனுபவங்கிறது இருக்கின்றது. இந்த காட்டில் ஒரு புல்லுட்ட பேட்டி எடுத்தானே, சாதாரண புல். உலகத்திலே கொடூரமானது எதுனா, கொடூரமானது எது, நல்ல சாதுவான மிருகம் எது அப்படின்னா, உலகத்திலே ரொம்ப சாதுவான ஒரு மிருகம் சிங்கம் தான்னா, உலகத்திலேயே கொடூரமான மிருகம் மான் தான்னா அப்படின்னு சொன்னது எது? புல். ஏன்னா அந்த புல்லை பொறுத்த வரைக்கும் சிங்கத்தினால எந்த ஆபத்தும் கிடையாது. அது பாட்டுக்கு வரும், உட்கார, விளையாண்டுட்டு போயிடும். ஆனால் மான் தான் அதை காலி பண்ணக்கூடிய ஆள். அதனால் அதை பொறுத்த வரைக்கும் கொடூரமான ஆள் வில்லன் யாருனாக்கா மான் தான் வில்லன். சிங்கம் ரொம்ப சாதுவான ரொம்ப நல்லவர் தான். அப்போ அதனுடைய அனுபவத்தில் அது சொல்லுகின்றது. அப்படித்தான் நம்ம உலகத்தை பார்க்கின்றோம். நம்மளுடைய காட்சி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய காட்சிங்கிறது அவரவருடைய மனதினுடைய தன்மையை பொறுத்து அவருடைய விருப்பு வெறுப்பினுடைய அடிப்படையில் இருக்கின்றது. உதாரணமாக பார்த்தா குழந்தைகள் பார்க்கிற உலகம்ங்கிறது அது ஒரு தனி உலகமாக இருக்குது. இளம் பருவத்தினர் அவர்கள் பார்க்கிற உலகம் தனி உலகமாக இருக்குது. நடுத்தர வயதில் ஒரு உலகம், அப்புறம் வயதான பிறகு அந்த உலகம் வேற மாதிரி. நம்மளுடைய அனுபவமே அப்படித்தானே மாறிக்கொண்டே போய் உலகம் அப்படியே தான் இருக்குது. உலகம் ஒன்றும் மாறலை, உலகம் அப்படியே தான் இருக்குது. நம்மளுடைய அனுபவம் மாறுகின்ற பொழுது, வயது பக்குவம் மாறுகின்ற பொழுது நம்ம உலகத்தை பார்க்கின்ற பார்வையும் மாறிக்கொண்டே செல்லுகின்றது. அப்போ நம்ம உலகம் உண்மையிலேயே எப்படி இருக்கு, உலகம் உண்மையிலேயே எப்படி இருக்குங்கிற கேள்வி வருதுல்ல. எல்லா சமயத்துலையும் நம்ம மனசோட சேர்ந்து தான் உலகத்தை பார்க்கிறோம். அப்போ நம்ம எப்படி பார்க்க விரும்புகிறோமோ அப்படித்தான் பார்க்கிறோம், அல்லது நம்மளுடைய மனது எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நமக்கு உலகமானது தெரிகிறது. கனவு மாதிரி தான். கனவு யாருக்கு என்ன கனவு வரும் அப்படிங்கிறத யார் தீர்மானம் பண்ணுறது? அது நம்ம கையில் இல்லையே. அது மனசு தான் தீர்மானம் பண்ணுது. மனசு அது இயல்பாக எப்படி இருக்கோ அந்த அடிப்படையில் அது கனவு வருகின்றது. அதற்குள்ளே என்ன பதிவாக இருக்கோ அதுதான் கனவு காட்சியாக பார்க்கின்றது. நனவுலையும் அதான் நமக்குள்ளே என்ன இருக்கோ அப்படித்தான் நம்ம உலகத்தை பார்க்கிறோம். அதனால் உலகத்தை உள்ளவாறு அப்படியே நம்ம பார்க்கணும்னாக்கா
நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்க்கிற பொழுதுதான் உலகத்தை உள்ளவாறு பார்த்தல் என்பது சாத்தியம். அதனால இங்க ஒரு தெய்வீக கண் அர்ஜுனனுக்கு பகவான் கொடுத்தது அல்லது சஞ்சயர் பார்த்தது அப்படின்னாக்கா அவனுடைய விருப்பு வெறுப்புகளை சொந்த அபிப்பிராயங்களை தற்காலிகமா பகவான் நீக்கி வைத்திருக்கிறார், மறைத்து வைத்திருக்கிறார். அந்த காட்சியை கொடுக்கிற பொழுது அவனுடைய மனசுக்கு வேலை கொடுக்காம இவர் என்ன காமிக்கிறாரோ அதை மட்டுமே பார்ப்பது போல ஒரு அறிவை ஒரு மறைப்பை ஏற்படுத்தி செய்திருக்கிறார். அதாங்கள். அதனால அது பார்க்கறதுக்கு ஒரு தெய்வீகமான கண்கிறது விருப்பு வெறுப்பற்ற மனது. சொந்த விருப்பு வெறுப்புக்கு இடம் இல்லாம விருப்பு வெறுப்பு இல்லாம உலகத்தை பார்க்கிறது என்பதுதான் தெய்வீகமான பார்வை. அதுதான் ஞான கண். அப்படி பார்க்கிற பொழுது உலகத்தினுடைய யதார்த்த ஸ்வரூபம் நமக்கு தெரிகின்றது. இங்க அதை அர்ஜுனனே வர்ணனை பண்றார், சஞ்சயரும் வர்ணனை செய்கின்றார். இல்லை பார்த்தாக்கா அது அவனுடைய பார்வை, இவனுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னா, முதல்ல ஆச்சரியமா பார்க்கிறான். இந்த விஸ்வரூபத்தை அர்ஜுனன் பார்க்கிற பொழுது அவன் பார்க்க விரும்புகிறான். அர்ஜுனன் பகவான்கிட்ட கேட்கிறார், நீ உன்னுடைய இந்த மனதை வைத்துக்கொண்டு இந்த கண்களால் பார்க்க முடியாது, அதனால நீ இதை காண்பதற்காக நான் உனக்கு ஒரு தெய்வீகமான கண்ணை கொடுக்கிறேன் என்கிறார். இந்த ஸ்லோகத்தோட பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இது எல்லாமே ரொம்ப அழகான அற்புதமான ஸ்லோகம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை பார்க்கலாம். 55 ஸ்லோகம் இருக்கு. முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனன் சொல்றான், இது வரைக்கும் அவர் உபதேசம் பண்ணதே 6, 7, 8, 9 இந்த அத்தியாயங்கள் 9, 10 வரைக்கும் பகவான் அவருடைய சொரூபத்தை விரிவா சொல்லி இருக்கிறார். ஈஸ்வரன்னா யாரு என்பதை, கடவுள்னா யாருங்கிறத சொல்லி இருக்கிறார். அதனால அவன் புரிந்து கொண்டு இருக்கிறான். ஆகவே அவன் என்ன சொல்றான், எனக்கு அருள் புரிவதற்காக உங்களால் மிக உயர்ந்ததும் மறைத்து காப்பாற்றத்தக்கதும் ஆத்தியாத்மிக கருத்துக்களை கொண்டதுமாக எந்த உபதேசம் கூறப்பட்டதோ அதனால் என்னுடைய இந்த அஞ்ஞானமானது அழிந்தது. உங்களுடைய இதுவரைக்கும் பண்ண உபதேசத்தினால நான் யார் என்பதையும் நீங்கள் யார், இறைவன் யார் என்பதையும் ஓரளவு நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு விவேகமானது எனக்கு வந்திருக்கின்றது. என்ன விவேகம்? அதை அவனே வர்ணனை பண்ணுகிறான். இறைவா, தாமரை கண்ணா, உங்களிடமிருந்து எல்லா உயிர்களுடைய உற்பத்தி லயம் இரண்டும் என்னால் விரிவாக கேட்கப்பட்டது. என்னிடமிருந்து தான் இவைகள் பராப்பிரகிருதி அபராப்பிரகிருத்தின் தன்னுடைய சொரூபத்தை சொல்லி என்னிடமிருந்து அனைத்தும் தோன்றுகின்றன, என்னிடமே அனைத்தும் லயமாகின்றனங்கிறதெல்லாம் பகவான் சொன்னார். அதெல்லாம் எனக்கு புரிந்திருக்கின்றது. அதனால நீங்கள் யார், இறைவன் யாருங்கிறத நான் ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருக்கின்றேன். ஆனா நீங்கள் உங்களை பற்றி எவ்வாறு கூறினீர்களோ அது அப்படியே தான், நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படியே தான் உண்மை என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் புருஷோத்தமா, உங்களுடைய ஞானம், ஈஸ்வரத்தன்மை, சக்தி, பலம், வீரியம், தேஜஸ் இவற்றோடு கூறிய ஈஸ்வர சுரூபம், ஐஸ்வரம், புருஷோத்தம ஐஸ்வரம்ங்கிறது இருக்கு. ஐஸ்வரம்னா ஐஸ்வர்யம், உங்களுடைய முழு சக்தி, முழு வீரியம் இவற்றோடு கூடிய ஈஸ்வர சொரூபத்தை கண்கூடாக காண்பதற்கு விரும்புகிறேன். அதனால் இந்த ஈஸ்வர சொரூபத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்டேன். கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் வெறும் ஆடியோவாக மட்டும் இருந்தது. அது கொஞ்சம் விஷுவலாக வீடியோவாக பார்த்தாக்கா, கண்கூடா காட்சியாக பார்த்தாக்கா இன்னும் நல்லா இருக்கும்னா, அதனால் எனக்கு அந்த ஈஸ்வர உரூபத்தை பார்க்க முடியும் என்று நினைப்பீர்களே. ஆனால் அப்பொழுது யோகேஸ்வரரே, நீங்கள் உங்களுடைய அந்த அழிவற்ற சொரூபத்தை எனக்கு தரிசனம் செய்து வையுங்கள். எனக்கு அதை பார்க்கறதுக்கு தகுதி இருக்குன்னா, படிவோட சொல்றான், நான் பார்க்க விரும்புகிறேன், எனக்கு அதை பார்க்கறதுக்கான தகுதி இருக்குன்னா நீங்கள் எனக்கு காட்டுங்கள், உங்களுடைய முழு ஈஸ்வர சொரூபத்தை எனக்கு காட்டுங்கள்னு கேட்கிறான். அதுக்கு பகவான் சொல்லுகின்றார், பஷ்யமே பார்த்த ரூபானு சதசோத்த சகசக, என்னுடைய நூற்றுக்கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் பற்பல விதங்களாகவும் பல நிறங்களும் பல உருவங்களும் கொண்டவையாகவும் உள்ள தெய்வீகமான சாமான்யமாக உலகில் காண இயலாத உருவங்களை நீ காண்பாயாக. அதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைகளும் என்னுடைய தலை தான், எல்லா கண்களும் என்னுடைய கண்கள் தான். நம்ம உபநிஷத்தில் பார்த்தோமே, கண்ணுக்கு கண்ணாக இருக்கிறார்னா, உலகத்தில் எத்தனை கண்ணு இருக்கோ அத்தனை கண்ணுக்கும் கண்ணா அவராக தான் இருக்கிறார். ஏன்னா அவர் இல்லைன்னா அது இல்லை. அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலை, எல்லா கைகள், எல்லா உடல்களும் நான் தான். இப்போ நான் தான் பல உருவங்களை எடுத்துக்கொண்டு அநேகமாக இருக்கிறேன். எண்ணற்ற தலைகள், எண்ணற்ற கைகள், எண்ணற்ற நிறங்கள், எண்ணற்ற உருவங்கள், இப்படி உலகமாக விரிந்திருக்கின்ற என்னை நீ காண்பாயாக.
12 ஆதித்யர்களையும் 8 வசுக்களையும் 11 ருத்ரர்களையும் அஸ்வினி குமாரர் 2 48 மருத்துக்களையும் பார்ப்பீர்களா. தேவர்கள் இருக்கக்கூடிய பிரிவு இதெல்லாம் விசேஷமா இருக்கும். அதெல்லாம் என்னுடைய நான் தான் அப்படி இருக்கின்றேன் என்று பார்ப்பாயாக. அவ்வாறு இதற்கு முன் கண்டிராத பல்பர ஆச்சரியமான உருவங்களையும் இதற்கு முன்னாடி நீ கேள்வியே பட்டிராத பார்த்திராத ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் நீ பார்ப்பாயாக என்று என்னுடைய இடத்தில் என்னுடைய உடலில் என்னுடைய உடலில் மமதேகே குடாகேஷ இந்த என்னுடைய உடலில் ஒரே இடத்தில் சகல சராச்சரங்களோடு கூடிய உலகம் முழுவதையும் மற்றும் எதை பார்க்க விரும்புகிறாயோ அதையும் பார்ப்பாயாக. அதனால ஒரு பெரிய பேர் உடலாக இந்த உலகத்தையும் ஒரு பேர் உடலாக வைத்துக்கொண்டு அதனிடத்துல எல்லா உலகங்களையும் இருப்பதையும் அதுல பலவிதமான ஜீவராசிகள் இருப்பதையும் நீ பார்ப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். நது மாம் சக்கியதே திரஷ்டும் அனேனைவ ஸ்வச்சக்ஷுஷா. இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய கண்களால் நீ என்னை அப்படி காண முடியாது. ஆகவே இந்த ஊனக்கண்களால் என்னை பார்ப்பதற்கு சந்தேகமின்றி நிச்சயமாக முடியவே முடியாது. ஆகையால் உனக்கு உலகியற்கு அப்பாற்பட்டதான தெய்வீகமான பார்வையை தருகிறேன். என்னுடைய தெய்வத்தன்மை பொருந்திய யோக சக்தியை பார் அப்படின்னு சொல்லி பகவான் அந்த தற்காலிகமா வெறுப்பை நீக்கி உலகம் எல்லாம் ஒன்றுதான் பார்க்கக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். அதுல அவன் பார்க்கின்றார். அதை சஞ்சயர் அதற்கு மேல வர்ணனை பண்றார். 9வது ஸ்லோகத்திலிருந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் சஞ்சயருடைய வர்ணனை இருக்கு. அப்படி அவன் பார்க்கிற பொழுது முதல்ல ஆச்சரியமா பார்க்கிறான். ஈஸ்வர ஸ்வரூபத்தை பார்க்கிற பொழுது அவன் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கிறான். ஏன்னா நல்ல காட்சிகள், தெய்வீகமான காட்சிகள், எல்லா சிறந்த காட்சிகளும் முதல்ல வருகின்றது. இப்போ குழந்தையா இருக்கிற பொழுது, இளம் பருவத்துல இருக்கிற பொழுது உலகத்துல எல்லாமே ஆச்சரியமா தானே இருக்கு. குழந்தையா உலகத்துக்கு வந்த பிறகு சின்ன சின்ன ஒரு எறும்பு ஓடுறது கூட ஆச்சரியமா பார்த்துருக்குறோம். அது மாதிரி எல்லாமே புதுசா எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாமே ஒரு குழந்தைக்கு ஆச்சரியமான விஷயம்தான். எல்லாமே ஒரு பிரமிப்பா அது பார்க்கிறது, ஒரு மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட பார்க்கிறது, இது என்ன அது என்னன்னு தெரிந்து கொள்ளணுங்கிற ஆர்வத்தோட பார்க்கிறது. குழந்தை பருவம் இளமை பருவம் வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. அதெல்லாம் உலகத்துல எல்லாமே ஒரு நல்ல விஷயங்களா, பாசிட்டிவான விஷயங்களா தெரியுது, நல்ல விஷயங்களா தெரியுது, அப்படியே பார்க்கின்றோம். அதற்கப்புறம் என்ன ஆகுது, அந்த காட்சி கொஞ்சம் கொஞ்சமா மாறி உலகத்தோட இன்னொரு பக்கம் இருக்கே. அதனால வாழ்க்கை, குடும்பம், பொறுப்பெல்லாம் வர்ற பொழுது இளைஞனா இருக்கிற வரைக்கும், திருமணம் ஆகாத வரைக்கும் ஜாலியா இருக்கிற, ஏன்னா சம்பாரிச்சு கொடுக்க ஆள் இருக்காங்க, வேணுங்கிறதெல்லாம் கிடைக்குது. அதனால நல்லா என்ஜாய் பண்றார். அதனால உலகம் அது கொண்டாட்டமா இருக்கு அவனுக்கு. அது வரைக்கும் ஒரு கொண்டாட்டமா இருக்கு. அதுக்கப்புறம் திருமணம், குடும்பம், பொறுப்புன்னு நடுத்தர வயதுக்கு வந்தா அப்பதான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை நடத்தணும், கரண்ட் பில்லு கட்டணும், அப்புறம் நல்லா எல்லாம் இருக்கு. அப்போ வாழ்க்கையை நினைக்கிற பொழுது, உலகத்தை பார்க்கிற பொழுது ஒரு பயமா இருக்கு. எப்படி நம்ம நடத்த போறோமோ, இதெல்லாம் குழந்தைகள்லாம் எப்படி வளர்க்க போறோமோ, என்ன பண்ண போறோமோ அப்படிங்கிறது உலகத்தை பார்த்து ஒரு பயம் வருகின்றது. அந்த மாதிரி இந்த அர்ஜுனன் உலகத்தினுடைய இன்னொரு பகுதியை பார்க்கிற பொழுது அவனுக்கு பயமாக இருக்கின்றது. ஏன்னா ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு. பெரிய விபத்து நடக்கிறது, இயற்கை பேரிடர் நடக்கிறது, அதனால கொத்தா உயிர்கள் போறது, யுத்தம் நடக்கிறது, இதெல்லாமே உலகத்தினுடைய ஒரு பகுதியா தானே இருக்கு. நமக்கு தெரியாத ஒரு பகுதியா இருக்கின்றது. அதையும் வாழ்க்கையில பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்றது. என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ, தனிப்பட்ட முறையில வரலாம், சமூகத்துக்கே வரலாம், இல்லை இயற்கையிலேயே பெரிய மாற்றங்கள் வரலாம். ஏன்னா எல்லா விதமான கஷ்டத்தையும் ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு அப்புறம் நம்ம நேரடியா சந்திக்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு பயமானது இவ்வளவு கொடூரமானதா உலகம்னா அந்த அனுபவம் வருது. அதை பார்க்கிறோம். அப்படித்தான் அவன் பார்க்கிறான். அந்த காட்சியை காமிக்கிறான். அதனால அதை இந்த சினிமாவிலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன, ஒரு ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க, ஜாலியா காமெடி எல்லாம் இருக்கும், 4 பாட்டு 4 ஃபைட்டு, அப்படி ஜாலியா போகும். அதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிப்பான். செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் சீரியஸா கதை போகும்னா அந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு 20-30 வயசு வரைக்கும் ரொம்ப ஜாலியா போகுது. அதுக்கப்புறம் தான் சீரியஸா வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. அப்படி போற பொழுது ஒரு பயமானது வருகின்றது. பயத்தோட பார்க்கிறோம். அப்படி அர்ஜுனன் ரொம்ப பயத்தோட உலகத்தை பார்க்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுவும் மாறி இன்னும் கொஞ்சம் பக்குவம் வர்ற பொழுது, இது எதுவுமே நம்ம கையில இல்லை, எல்லாமே வேற ஒரு சக்தி இறைவனால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, அவருடைய திட்டப்படி எல்லாமே நடக்கிறதுங்கிறத புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த பயமானது பக்தியாக மாறிவிடுகிறது. பக்திங்கிறது வருது. பக்தியோட
ஏன்னா அது வரைக்கும் நான் என்னால் எல்லாம் பண்ணிட முடியும் அப்படிங்கிற எண்ணம்லாம் மாறி நம்ம நினைக்கிறது ஒன்று, வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்றுனா அந்த அனுபவம் வர்ற பொழுது அப்போ இதெல்லாம் நாம் யாரும் நானும் இப்போ மக்கத்தை சுற்றி இருக்க மனிதர்களோ உலகமோ தீர்மானம் பண்ணலை, வேற ஏதோ ஒரு சக்தியானது தீர்மானம் பண்ணி எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால அது நமக்கு அருள் புரியணுங்கிற எண்ணம் வருது. அந்த பக்திங்கிறது வருகின்றது. அப்புறம் 40 வயசு 50 வயசுக்கு மேலே அது வரைக்கும் நாஸ்திகராக இருந்தார், அப்புறம் மாறிட்டார். அதுக்கப்புறம் அவர் மாறி பக்தி உலகத்தை பார்த்து ஒரு பக்தி வருதோ அல்லது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிற புரிதல் வருது. இதெல்லாம் நடத்துறது முழுக்க நம்ம கையில் இல்லை, ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கு, நடத்தி கொண்டு இருக்கு. நாம் அதில் ஒரு கருவியாக மட்டும் இருக்கிறோம், அவ்வளோதான். நம்மளுடைய சங்கல்பம், நம்மளுடைய முயற்சி எல்லாமே நம்முடையது அப்படின்னு சொல்லிக் கொள்வதற்கு இல்லை. அப்படி நம்முடையதுன்னு எது இருக்கோ அதெல்லாம் தப்பாக தான் இருக்கு. அதனால நாம எதெல்லாம் நம்ம தான் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி அதெல்லாம் பண்ணோமோ அதெல்லாம் தப்பாக தான் ஆயிருக்கு. அப்போ அதன் போக்கில் போகட்டும், அப்படி விடுற பொழுது அது நல்ல விதமாக போய்கொண்டு இருக்குங்கிறது நமக்கு தெரிகின்றது. அதனால பகவான் மேல பக்தியானது வருகின்றது, ஸ்ரத்தை வருது. அப்படி அவன் பக்தியை பார்க்கிறான். அதனால இந்த விஸ்வரூப தரிசனத்துல முதல்ல ஆச்சரியமான காட்சிகள் அதை பார்க்கிறான். அதுக்கப்புறம் பக்திங்கிற பயங்கிற உணர்வு வருது. அதுக்கப்புறம் பக்திங்கிற உணர்வாக அது பரிணமிக்கின்றது. இப்படி விஸ்வரூப தரிசனமானது இருக்கின்றது. அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கொண்டு போகலாம். 9வது பாட்டிலிருந்து 14வது பாட்டு வரைக்கும் அந்த அர்ஜுனனுக்கு காட்டுகின்ற காட்சி. ஏன்னா அர்ஜுனன் வாயை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அதனால அவன் பேச மாட்டான், அதுக்கப்புறம் பேசுறான். அதை சஞ்சயர் அவன் என்ன பார்க்கிறான்ங்கிறத சஞ்சயர் வர்ணனை பண்றார். அந்த சஞ்சயருக்கும் இயல்பாகவே சஞ்சயன்கிற வார்த்தைக்கு விருப்பு வெறுப்புகளை வென்றவன், தன்னை வென்றவன் அப்படிங்கிற பொருள் தான். அதனால அவனும் விருப்பு வெறுப்பு இல்லாம பகவானுடைய அனுகிரகத்தினால அந்த காட்சியை அப்படியே காணுகின்றான், அதை அவன் வர்ணிக்கின்றான். 10, 11வது ஸ்லோகத்துல பார்த்தாக்கா பகவான் 19வது ஸ்லோகத்துல சொல்றார், தன்னுடைய பரமம் மேலான ஐஸ்வர்யம் பொருந்திய தெய்வீகமான அந்த ரூபங்களை பகவான் முதல்ல காட்டுகின்றார், நல்ல விஷயங்களா காட்டுகிறார். அநேக முகங்களோடும் அநேக கண்களோடும் கூடியவரும், பல அற்புதமான காட்சிகளை கொண்டவரும், அநேக விதமான தெய்வீக ஆபரணங்களோடு கூடியவரும், நல்ல ஃபுல் மேக்கப்ல ரொம்ப அழகான நல்ல தெய்வீக உருவங்கள் எல்லாம் காட்டுகிறார், நல்ல நல்ல விஷயங்களாக காட்டுகிறார். இயற்கையில இருக்கக்கூடிய எல்லா அழகிய விஷயங்களும் அவனுக்கு தெரிகின்றது, அதெல்லாம் காட்டுகின்றார். திவ்யமான பற்பல ஆயுதங்களை கைகளில் ஏந்தியவரும், தெய்வீகமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்தவரும், திவ்யமான வாசனை திரவியங்களை தன் உடலில் பூசிக்கொண்டிருப்பவரும், எல்லா விதங்களிலும் ஆச்சரியமயமானவரும், எல்லையற்றவரும், எல்லா புறங்களிலும் முகங்களோடு விளங்குகின்றவரும், விராட் ஸ்வரூபருமான தேவாதி தேவனான பரமேஸ்வரனை அர்ஜுனன் கண்டான். அது எப்படி இருந்ததுன்னா, ஆயிரக்கணக்கான சூரியர்கள் ஒரே காலத்துல உதயமானா எவ்வளவு பிரகாசம் இருந்ததோ அப்படி பிரகாசமான காட்சியை அவன் கண்டான். அதுக்கப்புறம் தனித்தனியான உலகம் முழுவதையும் தேவனான கிருஷ்ண பகவானுடைய அந்த திருமேனியில் ஒரே இடத்தில் இருப்பதை பார்த்தான். ஆனால் உலகம் தனித்தனியா எண்ணற்ற கிரகங்கள் இருக்கு, எண்ணற்ற உலகங்கள் இருக்கு, எல்லாமே தனித்தனி நாம நினைக்கிறோம். ஆனா எல்லாவற்றிலும் ஒன்றுக்கொன்று ஒரு தொடர்பானது இருக்கின்றது. அது பார்க்கறதுக்கு தனித்தனியா இருந்தாலும் அவைகளுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கின்றது, ஒன்றின் வடிவமாகத்தான் அவைகள் இருக்கின்றன. ஒரு மாலையை பார்க்கிற பொழுது ஒன்றொன்றும் தனித்தனியா இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் அதற்குள்ள ஒரு கனெக்ஷன், உள்ள ஒரு நூலிலை சேர்த்து இருக்கு, அது கோர்த்து இருக்கு. அந்த மாதிரி தான் உலகம் இருக்கு. உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு நிகழ்வும் இன்னொரு இடத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அப்படி உலகத்து பொருள்களுக்குள்ள எல்லாமே தனித்தனிங்கிறது இல்லை, ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். அப்படி அவன் பார்க்கிறான். அதனால எல்லாமே ஒரே உருவத்துக்குள்ள ஒரே உடம்புல இருக்கக்கூடிய விஷயமாக அவன் பார்க்கிறான். நம்ம சின்ன உடம்பை எடுத்துக்கொண்டாலுமே எண்ணற்ற உறுப்புகள் இருக்கு, ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியான ஒரு டிசைன் இருக்கு, தனித்தனியான ஒரு வேலை இருக்கு. கண்ணு பண்ற வேலையை காது பண்ண முடியாது, காது பண்ற வேலையை கண்ணு பண்ண முடியாது. இது மாதிரி உள்ள பார்த்தாக்க இருக்கு. ஒரு சின்ன நகத்துக்குன்னு ஒரு வேலை இருக்கு, அது உயிரற்றதுனால நகத்துக்கு முடிக்கு எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்கு, ஒன்றொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் அப்படித்தெல்லாம் தனித்தனியானதானா, தனி வடிவங்கள்ல இருந்தாலும், தனித்தனி ரூபங்கள் இருந்தாலும், தனித்தனியான செயல்பாடுகள் இருந்தாலும் எல்லாமே ஒன்றினுடைய பகுதியாகத்தான் இருக்கு. எல்லாமே ஒன்றுக்காகத்தான் வேலை செஞ்சு கொண்டு இருக்கு. தனித்தனியா இருந்தாலும் எல்லாம் உள்ள இருக்கக்கூடிய ஒரே ஜீவனுக்காகத்தான் வேலை செய்து கொண்டு இருக்கு, ஒன்றுக்கொன்றுள்ள தொடர்புடையதாக இருக்கின்றது.
அந்த மாதிரி உலகம் பார்க்கறதுக்கு தனித்தனியாக இருந்தாலும் எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அதனால் ஒரே சரீரத்தில் அங்கங்களாக இவைகள் இருப்பதாக அவன் உணர்கின்றான், அறிகின்றான், பார்க்கின்றான். அதுக்கப்புறம் அந்த காட்சியை அப்படியே அர்ஜுனன் எப்படி பார்க்கிறானோ, அர்ஜுனனுடைய வார்த்தையிலேயே அர்ஜுனுடைய திருஷ்டியில இருந்து சஞ்சயர் சொல்லுகின்றார். அர்ஜுன உவாச்சன்னு 15வது ஸ்லோகத்திலிருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் முழுக்க அர்ஜுனன் தான் என்ன பார்க்கிறானோ அதை அப்படியே வர்ணிக்கின்றான். அதில் முதல்ல ஆச்சரியமாக பார்க்கறது 15வது ஸ்லோகத்திலிருந்து 22வது ஸ்லோகம் வரைக்கும் அவன் எல்லாத்தையும் ஆச்சரியமான நல்ல விஷயங்களை பார்க்கிறான். பிரம்மா, ஏன்னா அந்த விஸ்வரூபத்தில் அவனுக்கு முதல்ல பிரம்மா, விஷ்ணு, பரமேஸ்வரன் இவர்களெல்லாம் தெரிகிறார்கள். எண்ணற்ற ரிஷிகள் எல்லாம், தேவலோகம் தெரியும். அதனால் அது தேவலோக காட்சிகள்லாம் அழகாகத்தானே இருக்கும். அதெல்லாம் அவன் பார்க்கிறான். இந்த காட்சிக்கு ஒரு எல்லை இல்லை. எல்லா பகுதியிலையுமே அவனுக்கு தலைகள் தெரியுது, பல உலகங்கள் தெரியுது. எங்கே தொடங்குகிறது, எங்கே முடிகிறது, அப்படி எது நடுப்பகுதி, எது முதல் முடிவுங்கிறது தெரியவில்லை. அப்படி பிரம்மாண்டமான காட்சியாக அது இருக்கின்றது. உண்மையிலே இந்த பிரபஞ்சம் பார்த்தா அதனுடைய முதல் எது, முடிவு எதுன்னு சொல்ல முடியாது. முதலும் முடிவுன்னு சொல்ல முடியலன்னா நடு எதுன்னு சொல்ல முடியாது. முதல் முடிவு தெரிஞ்சால் தானே இது நடுன்னு சொல்ல முடியும். எதுவுமே இல்லை. அப்படித்தான் இந்த உலகம் இருக்கு. அவை அனைத்தையும் பார்க்கின்றான். அந்த பகவானையே கிரீடம் தரித்தவராகவும் கதை சக்கரத்தோடு கூடியவராகவும் எங்கும் பிரகாசிக்கின்ற ஒளிப்பிழம்பாகவும் கொளிந்து விட்டு எரிகின்ற அக்னி சூரியனுடைய போன்ற ஒளியுடன் கூடியவராகவும் பார்க்க கூசுகின்றதும் எங்கும் நிறைந்ததுமான அளவிட முடியாத சுரூபத்தை உடையவராகவும் பார்க்கிறேன். அப்புறம் நீ தான் பரம்பொருள், பரமாத்மா, எல்லாம் முன்னிடத்துல தான் இருக்கு என்று அந்த இறைவனுடைய பேராற்றல் அதெல்லாம் அவன் உணர்கின்றான். அங்கே பார்க்கிறான்கிற பொழுது அவன் அதை புரிந்து கொள்ளுகிறான். ஏன்னா உலகத்தில் நம்ம ஒன்றொன்றையும் பார்க்கிற பொழுது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மண்புழுவில் இருந்து ஒரு சின்ன சின்ன உயிரினம் கூட அது எப்படி செயல்படுகிறதுன்னு பார்த்தா பெரிய ஆச்சரியம்தான். ஒரு எறும்புனாக்க அதுக்குன்னு ஒரு கண் இருக்குது, அதுக்குன்னு ஒரு காது இருக்குது, அதுக்குன்னு ஒரு வாய் இருக்குது, அதுக்குன்னு ஜீரண உறுப்பு எல்லாமே பண்ணுதே. ஒரு பெரிய உடம்பு, ஒரு யானை இல்லை ஒரு மனித உடம்புல என்னெல்லாம் இருக்கோ, என்ன வேலை நடக்குதோ அத்தனை வேலையும் அந்த சின்ன எறும்பு உடம்புக்குள்ளேயும் நடக்குது. அப்போ அதனுடைய ஒவ்வொரு உறுப்பும் அவ்வளவு சிறியதாக இருக்குது, அதே சமயம் வேலை செய்யக்கூடியதா இருக்கின்றது. அதே ஒரு பெரிய சுறாமீன் மாதிரி பெரிய பிரம்மாண்டம் பார்த்தா அதே தான், அதே சயின்ஸு அதற்கு பின்னாடி இருக்குது. எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கின்ற ஒரு திமிங்கலத்தோட இதயம் எவ்வளோ பெருசு இருக்குன்னா ஒரு காரோட சைஸ் இருக்குங்களாம். அதோட இதயம் அவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்களாம். அப்படி எண்ணற்ற உலகத்தில் பார்த்தாக்க ஒரு சின்ன உயிரினத்துல இருந்து பிரம்மாண்டமான உயிர் வரைக்கும் ஒரு அணுவனுடைய இயக்கத்தை பார்த்தாலே அதுவே ஒரு பெரிய ஆச்சரியமானதாக இருக்கின்றது. அதனால் இப்படி எல்லாமே ஆச்சரியமானதாக இருக்குது. எல்லாமே அப்போ இதை நடத்துகின்ற, இதை திட்டமிட்டு இயக்குகின்ற ஒன்று இருக்கிறதுங்கிறத அவன் புரிந்து கொள்ளுகின்றான். ஒரு மயில் தொகையை பார்த்தா அதில் இருக்கக்கூடிய நிறங்கள் என்ன, அதனுடைய வடிவம் என்ன, அந்த டிசைன் என்ன, அது எப்படி அதுக்கு அந்த அறிவு, அந்த விவேகம்னா அது ஏதாவது பிளான் பண்ணி பண்ணிச்சானா, ஏதாவது பண்ண முடியுமானா ஒன்றும் தெரியாது. ஆனால் அது அவ்வளோ அழகாக இருக்கிறது. அப்போ அது ஏதோ அதற்கு பின்னாடி ஒரு தெய்வீக சக்தியானது இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்படி ஒவ்வொரு பொருள்லையும் அதற்குன்னு ஒரு சிறப்பானது இருக்கு. உங்களை முதல் நடு முடிவு அற்றவராகவும் எல்லையற்ற திறமை கொண்டவராகவும் எண்ணற்ற தோள்கள் உடையவராகவும் சந்திரன் சூரியன் இவைகளை கண்களாக கொண்டவராகவும் கொழுந்து விட்டு எரியும் தீ போன்ற வாய் உடையவராகவும் தம்முடைய வெப்பத்தினால் இந்த உலகத்தை வாட்டுபவராகவும் பார்க்கிறேன். அவர் தான் உலகத்தை சூரிய சந்திரராக இருந்து தப்பித்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் கோள்கள் இருக்கு. உலகமே ஒரு நெருப்பு மயமாகத்தான் இருக்கின்றது. விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையேயுள்ள இந்த இடைவெளியெல்லாம் எல்லா திசைகளும் உங்கள் ஒருவராலேயே நிறைந்திருக்கின்றது. அப்போ ஒன்றுதான் பலவாக பிரம்மாண்டமாக அது இருக்கின்றது. அப்படியே அந்த காட்சி கொஞ்சம் கொஞ்சமாக பயங்கரமானதாகுது. உங்களுக்கு உலகியலுக்கு அப்பாற்பட்ட உங்களுடைய இந்த பயங்கரமான உருவத்தை பார்த்து 3 உலகங்களும் பயத்தால் மிகவும் நடுங்குகின்றன. இதை பார்க்கிறது தேவர்களுக்கு உலகத்தோட இன்னொரு பகுதியை பார்த்தா பயமாத்தான் இருக்கு. ஒரு எரிமலையை பார்த்தாக்கா பயமாத்தான் இருக்கு. அது பார்க்கறதுக்கு, அது கொதிக்கிறது, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அச்சம் தரத்தக்கதுதான். அதனால இப்படி உலகத்தோட அந்த பிரம்மாண்டம், இந்த எதுவுமே ஒரு பிரம்மாண்டம் ஒரு எல்லைக்கு மேலே போகிற பொழுது அது பயத்தை உண்டு பண்ணும். அப்படி
அவன் பயத்தோடு உலகத்தை பார்க்க தொடங்குகின்றான். இந்த தேவர்கள் முன்பு நான் பார்த்த அதே தேவர்களின் கூட்டங்களே உங்களிடம் புகுகிறார்கள். அப்ப இதெல்லாம் உயர்ந்த லோகங்கள், அழகிய காட்சிகளா இருந்ததோ அதற்கும் ஒரு காலத்துல மரணமானது இருக்கின்றது. அப்ப எதிரிடமிருந்து எல்லாம் வந்ததோ எல்லாம் திரும்ப அதனிடத்திலேயே போய் ஒடுங்குகின்றது. அந்த ஒடுங்குற காட்சியை பார்க்கிற பொழுது நமக்கு அந்த மரணம்ங்கிறது அச்சத்தை தருவதாக இருக்கின்றது. அதனால இந்த தேவ கூட்டகர்கள்லாம் உங்களிடமே புகுகிறார்கள்னா எல்லாம் வயசாகி உங்களிடத்துல மரணத்துக்கு நோக்கி செல்லுகிறார்கள். சிலர் பயந்து போய் கைகூப்பி கொண்டு உங்களுடைய திருநாமங்களையும் கல்யாண குணங்களையும் உச்சரிக்கிறார்கள். மகரிஷிகள் சித்தர்களுடைய கூட்டங்கள் மங்களம் உண்டாகட்டும் என்று கூறி அழகானதும் பொருள் பொதிந்ததுமான உயர்ந்ததுமான துதிகளால் உங்களை துதிக்கிறார்கள். தேவர்களுக்கெல்லாம் இறைவனுடைய மகிமை தெரியும். மரண காலத்துல இறைவனையை அவர்கள் நினைக்கிறார்கள், துதிக்கிறார்கள். அதே மாதிரி 11 ருத்ரர்களும் 12 ஆதித்யர்களும் 8 வசுக்களும் சாத்தியர்களும் விஸ்வே தேவர்களும் 2 அஸ்வினி குமாரர்களும் 48 மருத்துக்களும் பித்ருக்களின் கூட்டங்களும் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் அசுரர்கள் சித்தர்கள் இவர்களின் கூட்டங்களும் ஆகிய அவர்கள் எல்லோருமே ஆச்சரியமடைந்தவர்களாய் உங்களை பார்க்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய பிரம்மாண்டத்தை புரிந்து கொண்டவர்கள் உலகத்தில் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். எல்லாத்தையும் இறைவனுடைய மகிமையாக பார்க்கிறார்கள். ஒரே பூமியில இருந்துதான் மாம்பழம் இனிப்பா வருது, வேப்ப மரம் கசப்பா வருது, கரும்பு இனிப்பா வருது. எப்படி எடுக்குதுன்னா எப்படி அதே பூமியில இருந்து அதே தண்ணி தான் பக்கத்துல விளையுது, அதே மண்ணு தான், அதே தண்ணி தான், அதே சூரிய ஒளி தான், அதே காற்று தான். ஒன்று புளிப்பா இருக்கு, ஒன்று கசப்பா இருக்கு, ஒன்று இனிப்பா இருக்கு. ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம்ங்கிறதும் தனித்தனியா இருக்கு. அது எப்படி பண்ணுது, எப்படி அது வருது அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? அப்படி இருக்கிறது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த காட்சி கொஞ்சம் பயங்கரமானதாகுது. ஏன்னா இந்த பிரளயம் அப்படிங்கிற சிருஷ்டியை பார்க்கிறான், ஸ்திதியை பார்க்கிறான். அதுக்கப்புறம் பிரளயம்ங்கிறத பார்க்கிற பொழுது பயமானது வருகின்றது. இதெல்லாம் சிறப்பானதா இருந்ததோ கடைசியில் அதெல்லாம் அழியக்கூடியதாக ஆகின்றது. அதனால நீண்ட புஜங்களை உடையவரே 23வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு சம்ஹார ரூபத்தை பார்க்கிறான். ஆனால் பயமா இருக்குன்னா பல முகங்களும் கண்களும் பல கைகள் துடைகள் திருவடிகளும் பல வயிறுகளும் பல கோரை பற்களும் கொண்டு பயங்கரமான உங்களுடைய பெரிய உருவத்தை பார்த்து மக்கள் எல்லோரும் மிகவும் பயந்து நடுங்கி நிற்கிறார்கள். அவ்வாறே நானும் பயந்து நடுங்கி நிற்கின்றேன். ஆனால் ஜிஹெச்சில் போய் பார்த்தா தெரியும் யார் யார் எந்தெந்த மாதிரியான வலி வேதனையில் கஷ்டத்தில் சின்ன பிறந்த குழந்தையில இருந்து 80-90 வயசுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பலவிதமான நோய்கள், என்ன நோய்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான நோய்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு பயமாக தான் இருக்கு. அதனால இப்படி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை நினைத்து மரணத்தை நினைத்து, 2 பக்கம் வாழ்க்கையை நினைச்சாலும் பயமா இருக்கு, மரணத்தை நினைத்தாலுமே பயமா இருக்கு. அப்படி பயந்து நிற்கிறார்கள். அதனால இதெல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கும் பயமா தான் இருக்குன்னா அவ்விதமே நானும் பயந்து நடுங்கி நிற்கின்றேன். அதற்கு மேலே பகவான் இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணுறார் அந்த பயங்கரமான காட்சியை. ஏன்னா யுத்தம் நடக்க போகுது, யுத்தத்தோட முடிவில் என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் அட்வான்ஸாக இங்கே காமிக்கிறார். இந்த துரோணர் பீஷ்மர் மற்ற யாரெல்லாம் யுத்த களத்தில் சிறந்த வீரர்களாக இருக்கிறார்களோ எல்லாருமே ஒரு நாள் மரணம் அடைய போகக்கூடியவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய மரணம் யுத்தத்தினால ஏற்படக்கூடியதா, இயற்கை மரணமாக இல்லை, யுத்தத்தினால ஏற்படக்கூடிய மரணமாக இருக்குது. அப்போ யுத்தத்தினுடைய மரணமானது ரொம்ப கோரமான, ஏன்னா அவர்களுடைய விதி அப்படி இருக்கு. இல்லை யாருக்கு எப்படி மரணம் வரணுங்கிறது விதியில தானே இருக்கு. இயற்கையா எந்த துன்பமும் இல்லாமல் தூங்கினார் அப்படியே போயிட்டார்னா, சாப்பிட்டு உக்காந்தார் அப்படியே போயிட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 6 மாதம் 1 வருஷம் இல்லை பல வருடங்கள் கோமாவிலேயே இருந்து நினைவில்லாமல் இருக்கக்கூடிய, எழுந்து நடமாட முடியாமல் இருந்து போகக்கூடியவர்கள், பலவிதமான நோய் வந்து அதனால் வலி வேதனை துன்பத்தை அனுபவித்து வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் இருந்து இறப்பவர்களையும் பார்க்கிறோம். இல்லை இப்போ கோரமான விபத்து ஏற்பட்டு இறப்பவர்களை உலகத்தில் பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் பார்த்தாக்க ஒன்றொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. யாருக்கு எந்த ஜீவனுக்கு எந்த சரீரத்துக்கு எப்படி மரணம் வருங்கிறது தெரியலை. ஆனால் அது நடந்து கொண்டே தான் இருக்கு. உலகத்தில் ஒரு மூலையில் விபத்து நடக்குது, பெரிய பெரிய நோய்களால் இறந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள், குழந்தையா இருந்து இறக்கிறவர்கள் இருக்கிறார்கள், கர்ப்பத்திலேயே இறக்கக்கூடிய சிசுக்கள் இருக்கு பார்க்கிறோம். இதெல்லாமே அவன் பார்க்கிறான். முக்கியமாக இந்த யுத்தத்துக்கு அப்புறம் பீஷ்மர் துரோணருடைய கதியெல்லாம் என்ன ஆகுதுங்கிறத பார்க்கிறான். கோரை பற்களால் பயங்கரமானதும் பிரளய காலத்து தீ போன்றவையுமான உங்களுடைய திருமுகங்களை பார்த்து
பார்த்ததும் திசைகள் கூட என்ன என்று புரியவில்லை. பாட்டனார் பீஷ்மரும் துரோணாச்சாரியரும் அவ்விதமே இந்த கர்ணன் நம்மை சார்ந்த முக்கியமான போர் வீரர்களும் கூட கோரை பற்களால் கொடுமையாகவும் பயங்கரமாகவும் உள்ள உங்களுடைய வாய்களில் வேகமாக ஓடி வந்து புகுகிறார்கள்னா. அதனால அவர் வாயை திறந்துகிட்டு இருக்கிறார், எல்லாம் உள்ள போகுதுன்னா. மரணத்துல யமதர்மனுடைய வாயில உள்ள போறது இல்லை, அவை எல்லாமே அது இந்த கரும்பு ஆலைக்குள்ள கரும்பு சுத்துறதுக்கு வச்சிருக்காரு, ஜூஸ் குடிக்கிறதுக்கு. அப்ப அந்த கொடூரமான முள்ளுக்குள்ள அந்த பற்களுக்குள்ள கரும்பை போட்டா அது புழிஞ்சு எடுக்குது. அந்த மாதிரி காலதேவன் எல்லாருடைய உடல்களையும் வென்று விழுங்குகிறார்னா. அதனால அதெல்லாம் பத்தி பயங்கரமான வர்ணனை இருக்கு. அவர் வாயை திறந்து கோர பற்களுக்குள்ள இருக்கிறார். பீஷ்மர் துரோணர்லாம் மென்னு முழுங்குறாராம். பயங்கரமாக உங்களுடைய சிலர் தூள் தூளாகன தலைகளுடன் பல் இடுக்குகளில் சிக்கியவாறு காணப்படுகிறார்கள். அந்த பல் இடுக்குக்குள்ள மாட்டிக்கணும், நம்ம சாப்பிட்ற போது மாட்டிக்கிறது இல்லை. அந்த மாதிரி மாட்டிக்கிறான்னா ஈஸியாக உள்ளே போகலாது. அவன் ரொம்ப வலி வேதனையோட இழுத்துக்கிட்டு இருக்க போக சாகவும் இல்லாமல் வாழவும் முடியாமல் இழுத்துக்கிட்டே இருந்து சாகிறான்னா. அதெல்லாம் யமதர்மராஜாவோட வாய்க்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி தான். அது வெளியவும் வரல, உள்ளேயும் போகலேன்னா. அது ஜீரணமும் ஆகலை, வெளியே முழுசாகவும் இல்லை, ரெண்டும் கெட்டானா இருக்கு. அப்படி எவ்வளவோ மரணங்கள் உலகத்தில் இருக்கு. இந்த பீஷ்மர் துரோணர்லாம் கூட அப்படித்தான். ஏன்னா யுத்த காலத்தில் இருக்காங்க. அவங்க வீட்டில் இருந்து சாதாரணமாக போனால் பரவாயில்ல. யுத்த காலத்தில் யுத்தத்தில் ஒருத்தனுக்கு கை போகுது, காலு போகுது, கண்ணு போகுது, உயிர் இழுத்துட்டு கிடக்குது, உடனே மரணம் வர்றது இல்லையே, அப்படி இருக்கு. பீஷ்மரே அவர் இப்போ அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். உடம்பு முழுக்க அம்பு துளைக்காத இடம் இல்லைன்னா, அப்படி உடம்பு முழுக்க அம்பா இருக்கு, அதற்கு மேலே அம்பு படுத்திருக்கிறார். உயிர் மட்டும்தான் போகலையே ஒழிய இருக்கிறார். அப்படி பார்க்கிறோம். அதனால இதெல்லாம் பார்க்கிற இந்த காட்சியெல்லாம் அவனுக்கு தெரிகின்றது. அதனால ஆறுகளுடைய பற்பல வேகமான நீரோட்டங்கள் இயற்கையாகவே கடலை நோக்கி எவ்வாறு பாய்கின்றனவோ அவ்வாறே இதெல்லாம் எப்படி கடல்ல போய் ஆறெல்லாம் கலந்து மறைந்து போகின்றதோ அவ்வாறே இந்த மண்ணுலக வீரர்கள் தீக்குழுந்து வீசுகின்ற உங்களுடைய வாய்களில் புகுகிறார்கள். உள்ள போயிடறான், அவ்வளோதான், காலத்துக்குள்ள போயிட்டான், அவ்வளோதான், திரும்பி வரமாட்டான்னா. வீட்டில் பூச்சிகள் வெகு வேகமாக ஓடி வந்து கொழுந்து விட்டு எரியும் நெருப்பில் தாம் அழிவதற்காக எவ்விதம் புகுகின்றனவோ அவ்விதமே எல்லா மக்களும் தங்கள் அழிவிற்காக வெகு வேகமாக ஓடி வந்து உங்களுடைய வாய்களில் விழுகிறார்கள்னா. வேகமா ஓடுறான், எங்க ஓடுறான்னா தாகத்தான் போறான், இறங்கி போறான். எவ்வளவு வேகமா ஓடினாலும் கடைசியில என்னன்னா எல்லாம் மரணத்தை நோக்கி தான் போய் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அனைத்து உலகங்களையும் தீ உமிழ்கின்ற வாய்களால் விழுங்கி கொண்டு எல்லா புறங்களிலிருந்தும் திரும்ப திரும்ப நாக்குகளால் துளாவுகிறீர்கள். அதெல்லாம் துளாவி எடுத்து எல்லாத்தையும் முழுங்குறார். அதனால இதெல்லாம் பார்த்து அவன் பயந்து போயிட்டான். உங்களுடைய பயங்கரமான ஒளிகள் பயங்கரமான ஒளிகள் நிறைந்த உலகம் முழுவதையும் மிகுந்த வெப்பத்தினால் நிரப்பி வாட்டுகின்றன. எல்லாம் ஒரு காலத்துல பார்த்தா மழை பெய்யாம இருந்து அதீதமான வெயிலால வெப்பத்தினால பஞ்சத்துல உணவு இல்லாம எல்லாம் இறந்து போக குழந்தை எத்தியோப்பியா மாதிரி சில பகுதிகளில் சொல்றாங்கல்ல, பாலைவன பகுதிகளில் எலும்புந்தோலுமா இருக்கு. அப்படி இறக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இல்லை அதிகமான மழையினால எல்லாம் பயிர் இழந்து போய் சாப்பாடு இல்லாமல் போய் அப்படி இறக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இல்லை பூகம்பம் சுனாமி மாதிரியானவைகளில் இறக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கிறதுன்னா. அதனால அர்ஜுனன் கேள்வியை கேட்கிறாங்க 31வது ஸ்லோகத்துல. ஆஹ்யாகி மேகோ பவானுகிர ரூபக நமோஸ்துதே தேவவர பிரசீத விஜ்ஞாத்து மிச்சாமி பவந்தம் ஆத்யம் நகி பிரஜானாமி தவ பிரவர்த்தி. உண்மையிலேயே நீங்க யாரு சொல்லுங்கன்னா அப்படி கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அது இது வரைக்கும் படைக்கிற கடவுள்னா அவர் படைக்கிறத மட்டும் பண்ணா பரவாயில்ல, அப்பப்போ நிறைய லீலைகள் பண்ணி அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, வாட்டி வதைக்கிறாரு, கொள்றாருன்னாக்க அப்போ நீங்க நல்லவரா கெட்டவரானா கடவுளை பார்த்து கேட்குறாங்கல்ல. அதனால கடவுளே என்ன எதுக்காக படைச்சா, படைக்கிற போது என்ன நினைச்சேன்னா, என்ன நினைச்சேன்னு படைச்ச அப்படின்னு ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கும் ஊற்றணும்னா அப்போ நான் கேள்வி கேட்கணும். படைக்கிற போது ஏன்டா என்ன படைச்ச, படைக்கிற போது என்ன நினைச்சேன்னா, வாழ்க்கையில் வர்ற கஷ்டத்தெல்லாம் படைக்கிற போது என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. அதனால இதெல்லாம் நீங்க யாரு உண்மையிலேயே நல்லவரா கெட்டவரான்னு தெரியல, அதனால கேட்குறான். ஆதி புருஷரான உங்களை நன்கு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனெனில் உங்களுடைய செயலை என்னால் புரிந்து கொள்ள
முடியவில்லை. என்ன பண்றீங்க, என்ன நடக்குதுங்கிறதே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன்னா நாஸ்திகர்கள் அப்படிதானே கேட்குறாங்க, கடவுள் இருக்கிறார்னா ஏன் இந்த நோய் இருக்கு, வறுமை இருக்கு, பசி பஞ்சம் பட்டினி இருக்கு, ஏன் சண்டை இருக்கு, எல்லாரையும் நல்லவராகவே படைச்சிருக்கலாமே, வறுமை இல்லாமல் படைச்சிருக்கலாமே, எல்லாரும் நோயே இல்லாமல் படைச்சிருக்கலாமே நான் கேட்குறான். நம்ம கடவுள் அதனால கடவுள் இல்லைன்னா, கடவுள் நான் கடவுளாக இருந்தால் நான் கூட இவ்வளோ மோசமாக உலகத்தை படைக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சி சொல்கிறான். அந்த மாதிரி உலகத்தோட இன்னொரு பக்கம் பார்க்கிற பொழுது அப்படித்தான் தெரிகின்றது. அதனால் அர்ஜுனன் கேட்குறான், உண்மையிலேயே நீங்கள் யார், உங்களுடைய செயலை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லைன்னு கேட்கறதுக்கு பகவான் பதில் சொல்கிறார். ஒரு 3 ஸ்லோகத்தில் 32லேருந்து 34 வரைக்கும். நான் காலம்னு சொல்கிறார். உலகங்கள் அனைத்தையும் அழிக்கின்ற பெருகி வளர்த்துள்ள மகா காலனாக, காலோஸ்மி லோக க்ஷயக்ருத் பிரவர்த்தகன, காலனாக இருக்கின்றேன். எல்லாமே காலத்தில் அழியக்கூடியது, அப்படி கால ரூபமாக நான் இருக்கின்றேன். இப்பொழுது உலகங்கள் எல்லாவற்றையும் சம்ஹாரம் செய்வதற்கு முனைந்திருக்கின்றேன். ஏன்னா அது யுத்த போர்க்களத்தில் இருக்கு. அதனால ஒரு மகாபாரத யுத்தம், ஒரு பெரிய யுத்தத்தினால ஒரு பெரிய அழிவு வருகின்ற ஒரு சூழ்நிலை அது நடக்க போகுதுங்கிறதுக்காக அந்த சூழ்நிலை அதை பற்றி சொல்கிறார். இப்பயும் அப்படித்தான், என்ன பண்ணுற போகிறாங்கன்னே தெரியல. 3வது உலக யுத்தம் வருமா, எல்லா நாடும் ஒரு யுத்தத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார். அமெரிக்காவிலேருந்து ரஷ்யா, இந்த பக்கம் இஸ்ரேலு, எல்லாரும் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணி கொண்டு என்ன நடக்குங்கிறது, ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்த்தாக்க என்ன நடக்குங்கிறத அனுமானம் பண்ண முடியலை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில போய் கொண்டு இருக்கு. 3வது உலக யுத்தம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறான். அப்படி வந்தாக்கா அதனுடைய அழிவு சாதாரணமாக இருக்காது. ஏன்னா அவன் வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்கள் பார்த்தா அவ்வளோ மோசமாக இருக்குது. அணு ஆயுதத்தை பிரயோகப்படுத்தினான்னா அது ரொம்ப மோசமாக இருக்கும். அது இல்லாமலே பயங்கரமான, அதோட பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் இப்போ கலியுகத்தில் இப்போ போயிட்டு இருக்கு. அதனால் அந்த யுத்த காலம், அதே மாதிரி மகாபாரத யுத்த காலத்தில் பெரும்பாலானவர்கள் இறந்து போகிறார்கள். ஒரு பெரிய மனித இனத்தில் ஒரு பெரிய சரிவானது வருகின்றது. அது ரொம்ப மோசமான யுத்தத்தினுடைய முடிவாக வருகின்றது. ஆனால் இப்போ நான் சம்ஹாரத்தில் இறங்கி இருக்கிறேன்னா, ஏன்னா கொஞ்சம் பூமியை சமன்படுத்த வேண்டியது இருக்கின்றது. மக்கள் தொகை அதிகமாகிட்டே போனாக்கா அதுவே ஒரு பிரச்சனை தான். அப்போ அதை குறைக்கணும். குறைச்சா தான் அது சரியாக நடக்கும். அதனால் அதை நான் முனைந்திருக்கிறேன். எந்த போர் வீரர்கள் எதிர்ப்படையில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நீர் போர் புரியாமல் இறப்பினும் இருக்கப் போவதில்லை. அதாவது இவர்கள் எல்லோரும் போரில் அழிந்தே போவார்கள். அதனால் போருங்கிறது இப்போ தவிர்க்க முடியாதது. அவன் என்ன நினைக்கிறான், நான் எப்படி இவர்களை கொல்லுவேன், அப்படிதானே அர்ஜுனுடைய கேள்வியே. நீ கொல்லலைனாலும் அவன் தான் சாகத்தான் போகிறான். நீ யுத்தத்தை விட்டுட்டு ஓடி போய் சாமியாராக போனாலும் யுத்தம் நடக்கத்தான் போகுது. அது நடந்ததா, ஏன்னா அது என்னுடைய சங்கல்பம், பகவானுடைய சங்கல்பம். இந்தந்த காலத்தில் இது வரணும், இந்தந்த ஜீவர்கள் அழியணும், மக்கள் தொகை இவ்வளவுதான் இருக்கணும்னா. பெருகிக்கிட்டே போனாக்க அதுக்கு ஒரு அளவு வேணும்ல. கொரோனாவை அனுப்பிச்சு வையினா, கொரோனாவை அனுப்பிச்சு வை, இல்லை சுனாமியை அனுப்பிச்சு வை, இல்லைன்னா ஒரு யுத்தத்தை அனுப்பிச்சு வைன்னு பகவான் அந்த மக்கள் தொகையை சமன்படுத்துகிறாருன்னா அதெல்லாம் நான். அதனால் இது என்னுடைய திட்டம் சொல்கிறார். இந்த இடத்துல முக்கியமான வார்த்தை இருக்குது. பகவான் தஸ்மாத் உத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ருன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சமிர்தம் மயை வைத்தே நிகதா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சிங்கிற. நீ யுத்தம்ங்கிறது என்னால் தீர்மானிக்கப்பட்டது, நான் அதை நடத்தி கொண்டிருக்கிறேன், நீ ஒரு கருவி மாத்திரமாக இருக்கிறாய். அதனால் உனக்கு என்ன வேலையோ அதை நீ செய். இது ஏன் இப்படி, இது ஏன் நான் செய்யலைன்னா என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்காத. இதுதான் செஞ்சாகணும்னு தலையெழுத்து இருந்தால் அதை செஞ்சிரு, அவ்வளோதான். ஏன்னா அதுலேருந்து விலகி போக முடியாது. நம்ம தான் அதை செய்து ஆகணும்னாக்கா செய்து தான் ஆகணும். அங்கே இரக்கம் கருணை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. செய்ய வேண்டியது அதற்கு மேலே அவர் பார்த்துக்குவார். ஏன்னா அவருடைய திட்டப்படி அது நடக்கின்றது. அதனால் நீ நிமித்த காரணமாக மாத்திரம் இரு அப்படின்னு பகவான் சொல்கிறார். எல்லாருமே யுத்தத்தில் இறக்கப் போகிறார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சஞ்சயர் பேசுகிறார் ஒரு ஸ்லோகம். பகவானுடைய இந்த வச்சனத்தை கேட்ட பிறகு அர்ஜுனன் நடுங்கிக் கொண்டே கைகூப்பி மறுபடியும் மிகவும் பயந்து நமஸ்காரம் செய்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்து தழுதழுத்த குரலில் கூறினான். அதனால் இதுக்கப்புறம் பக்தியோட சொல்கிறார். ஏன்னா நான் தான் நடத்துகிறேன், என்னுடைய திட்டப்படி நடக்கிறது அப்படிங்கிற பொழுது பார்த்து கொஞ்சம் கவனமாக நல்லா நடத்தியா, கொஞ்சம் கருணை காட்டியா அப்படின்னு சரண்டர் ஆகிட்டான். அந்த சரணாகதி. அதனால் இதற்கு மேலே பக்தியோட அவன் பேசுகின்றான், சொல்லுகின்றான்.
அதனால் அவன் பகவானை பற்றி கேட்டது, பகவான் பற்றி அவரை பற்றி அவரே முன்னாடி சொன்னதெல்லாம் இங்கே நினைவு கொடுத்து பகவானுடைய பெருமையெல்லாம் சொல்கிறார். பிரம்மதேவனையே ஆதியில் படைத்தவராகவும் எல்லோரிலும் மூத்தவராகவும் உள்ள உங்களுக்கு நான் ஏன் நமஸ்காரம், உங்களுக்கு யார்தான் நமஸ்காரம் செய்ய மாட்டார்கள்? முடிவற்றவரே தேவதேவரே ஜெகன்னிவாச, எது சத்தாகவும் அசத்தாகவும் உள்ளதோ அவற்றிற்கெல்லாம் மேலான என்றும் அழியாத சச்சித்த ஆனந்தமான பரபிரம்மமான பரமாத்மா நீங்களே, நீங்கள் தான் எல்லாம் அப்படிங்கிறத வர்ணிக்கின்றான். பல முறை நமஸ்காரம் பண்ணுறான், விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். உங்களுக்கு முன்னாடி ஒரு நமஸ்காரம், பின்னாடி ஒரு நமஸ்காரம், பக்கத்தில் ஒரு நமஸ்காரம், எல்லா பக்கம் எல்லா திசைகளிலும் நமஸ்காரம் தான். அளவற்ற திறமறைகளை உங்களுக்கு முன்புறம் இருந்தும் பின்புறம் இருந்தும் நமஸ்காரம். அனைத்துமானவரே உங்களுக்கு எல்லா புறங்களிலிருந்தும் நமஸ்காரம். ஏன்னா எல்லா பக்கத்துலேயும் அவர் தான் இருக்கிறார். அப்படின்னாக்க எந்த பக்கம் நமஸ்காரம் பண்ணாலும் அவர் தான். அவருடைய பெருமையை பார்த்து சரண்டர், அது நமஸ்காரங்கிறது சரணாகதி தான், சரண்டர் தான். என்னுடையது ஒன்றுமே கிடையாது, எல்லாமே நீதான் அனைத்தையும் நடத்துகிறாய் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதை நமஸ்காரமாக வெளிப்படுத்துகிறான். அளவற்ற பராக்கிரமுடையவரை நீங்கள் உலக அனைத்தையும் வியாபித்திருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் அனைத்து வடிவமாகவும் இருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவன் நினச்சி பார்க்குறான், இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம். இது வரைக்கும் அவன் கிருஷ்ணரா மட்டும் பார்த்துருக்கிறான், ஒரு தோழனாக பார்த்துருக்கிறான், உறவாக பார்த்துருக்கிறான். ஆனால் உங்களை நான் பல முறை கேலி கிண்டல்லாம் செய்திருக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் மறந்துடுங்கண்ணா அப்படி சொல்கிறேன். அதனால் உங்களை பல முறை ஏன்னா கிருஷ்ணரே குருவாக இருந்து உபதேசம் பண்ண வந்ததுனால அவன் அதை புரிஞ்சு கொண்டு சொல்கிறான். உங்களை கிருஷ்ணா யாதவா நண்பனே என்று நன்கு சிந்தித்து பாராமல் எது துடுக்காக சிறு பிள்ளைத்தனமெல்லாம் அச்சுதா கேளிக்கைகளின் போதும் படுக்கையில் உறங்கும் போதும் கூட அமரும் போதும் உண்ணும் போதும் நீங்கள் தனியாக இருக்கும் போதும் அல்லது நண்பர்கள் முன்னிலையிலும் கூட கேலியாகவும் வேடிக்கையாகவும் எந்த விதமாக அவமதிக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த எல்லா குற்றங்களையும் நினைத்து பார்க்கவே முடியாத மகிமை கொண்ட உங்களை பொறுத்தருள வேண்டும். இப்படியெல்லாம் நான் உங்களை கேலி கிண்டெல்லாம் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் நீங்கள் பொறுத்தருள வேண்டும், நீங்கள் தான் அனைத்துமாகவும் இருக்கிறீர்னு அந்த சொல்கிறான், வர்ணனை பண்ணுறான். இப்படி அதுக்கப்புறம் சங்க சக்கர கதாதாரியா பகவான் காமிக்கணும்னு அவன் கேட்கிறான். அதனால் இந்த பயங்கரமான உருவத்தெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்து போய், ஐயா வேண்டாம், கொஞ்சம் இந்த விஸ்வரூபத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு நீங்கள் பழையபடி ஒன்று கிருஷ்ணரா இல்லை மகாவிஷ்ணுவா சங்க சக்கர கதை அங்கே பார்க்குறதுக்கு, பூஜை பண்ணுறதுக்கு, ஜெபம் பண்ணுறதுக்கு, தியானம் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த உலகத்தோட இன்னொரு பக்கத்தை நாங்கள் பார்க்க விரும்பலை, நாங்கள் அந்த பக்கமே போகலை, பேசாமல் கோயிலில் உட்காந்து உங்களை பார்த்து கொண்டே பஜனை பண்ணிகிட்டே இருந்துடுறோம், வேண்டாம் எங்களுக்கு இந்த உலகமே வேண்டாம்னு வந்துடுறான். அதனால் அவன் சொல்கிறது என்னது, கிரீடம் தரித்தவராகவும் கதாயுதத்தையும் சக்கராயுதத்தையும் கைகளில் ஏந்தியவராகவும் உள்ள அந்த ஸ்வரூபத்திலேயே நான் உங்களை தரிசிக்க விரும்புகிறேன். இந்த விஸ்வரூபம் வேண்டாம் எங்களுக்கு, நான் நல்ல அழகான ரூபமாக சங்க சக்கர கதாதாரியாகவே எனக்கு காட்சி கொடுங்கள்னா. ஆகையால் விஸ்வரூபம் கொண்டவரே, ஆயிரக்கணக்கான திருக்கரங்கள் உடையவரே, அதே 4 கைகள் கொண்ட அந்த ஸ்வரூபத்தினுடைய தரிசனம் அழியுங்கள் என்று கேட்கிறார். அதுக்கப்புறம் பகவான் 47 49 ஸ்லோகம் வரைக்கும் அவருடைய பெருமைகளை சொல்லி, இதெல்லாம் சாதாரணமாக மற்றவர்கள் பார்க்க முடியாது, உனக்காக நான் இந்த ரூபத்தை காட்டியிருக்கிறேன்னு சொல்லி அவர் சங்க சக்கர ரூபமாக அந்த மகாவிஷ்ணு ரூபமாக காமிக்கிறார். கிருஷ்ணராக இருந்து இப்போ மகாவிஷ்ணு ரூபமாக இதனுடைய ரூபத்தை காட்டுகின்றார். நீ பயத்தை துறந்து மன மகிழ்ச்சியுடன் அதே என்னுடைய சங்கு சக்கரம் கதை பத்மம் ஆகியவற்றை 4 கைகளிலும் ஏந்தியுள்ள ஸ்வரூபத்தை மறுபடியும் நன்கு பார்ன்னு பார்க்கிறார். அது அர்ஜுனன், சஞ்சயர் அதுக்கப்புறம் வர்ணிக்கிறார் 50வது பாட்டில். 51வது பாட்டில் அர்ஜுனன் சொல்கிறான், ஜனார்தனா, உங்களுடைய இந்த மிகவும் இனியதான மானுட வடிவை பார்த்து இப்பொழுது நிலைபெற்ற மனம் கொண்டவனாக ஆகிவிட்டேன், என் இயல்பான நிலையையும் அடைந்து விட்டேன். நல்லா இதை பார்த்து எல்லாம் பகவான் தான், அதனால் இது நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ எல்லாம் நீ தான், உலக வாழ்க்கை எப்படி போகுதோ அது போகட்டும், அது உன்னுடைய திட்டப்படி நடக்குது, நான் எப்பொழுதும் உன்னுடைய இயல்பான தன்மை இறைவன் அப்படிங்கிற அந்த பக்தி ஸ்ரத்தையோடு நான் உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பார்த்ததுனால, பகவானுடைய இயல்பான ரூபத்தை பார்த்ததுனால இவன் இயல்பான நிலையை அடைந்து விட்டான், நார்மலாகிட்டான். அவர் பகவான் சொல்லி முடிக்கிறார் 52 55 வரை ஸ்லோகம் வரைக்கும்.
இது வரைக்கும் என்னுடைய இந்த காட்சி இது வரைக்கும் காண்பதற்கு அரியது. நான் இது வரைக்கும் யாருக்கும் காட்டியதில்லை, இனிமேலும் காட்டப் போவது இல்லை. இப்போதான் உனக்கு காட்டியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வாறு நீ என்னை பார்த்தாயோ இவ்விதமான சதுர்புஜம் கொண்ட நான் வேதங்களை கற்பதால் காணப்பட முடியாதவன், தவத்தினாலும் காணப்பட முடியாதவன், தானத்தினாலும் காணப்பட முடியாதவன், யாகம் செய்வதனாலும் காணப்பட முடியாதவன். அர்ஜுனா, ஆனால் இவ்வித சதுர்புஜ சுரூபமுள்ள நான் வேறொன்றை பயனாக கருதாத பக்தியினால் கண்கூடாக காணப்படக்கூடியவன். பகவத் பக்தியினால உலகமே ஈஸ்வர ஸ்வரூபம் என்று ஒருவன் அறிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த விஸ்வரூப தரிசனம் எல்லாருக்கும் வேணும், நமக்கும் வேணும்னா அதற்கு சாதனம் பக்தி தான். அதில் கொண்டு வந்து முடிக்கிறார். யார் பக்தி இருக்கிறார்களோ, பக்தியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் இறைவனுடைய ரூபம் என்பது புரியும். அதை நான் புரிய வைப்பேன், அப்படி நான் அனுகிரகம் செய்வேன். அதை நம்ம அடியார்களுடைய பாடலாம் பார்த்தாக்கா எல்லா பாட்டுமே அப்படி உலகத்தையும் வர்ணனை, தனியாகவும் வர்ணனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகின, அப்போ அவர்களுக்கு எல்லாமே இறைவனுடைய ரூபம் என்பது தான் தெரிகின்றது. இப்போ அந்த பக்தியினால் அந்த புரிதலானது வரும். அதான் பக்குவம். பக்தி கடவுள் ஒன்று தான் அப்படின்னு பார்க்க தொடங்கி அப்புறம் கடவுளே அனைத்துமாகவும் இருக்கிறார்னு வர்றது. அதனால் ஏகரூப பக்தி, அநேக ரூப பக்தி, ஏகரூப பக்தியிலிருந்து அநேக ரூப பக்தி, அநேக ரூப பக்தி விஸ்வரூப பக்தி. அநேக ரூபம்னா எல்லா ரூபங்களும் இறைவன் தான்னு பார்க்கிறது. அதுக்கப்புறம் அதையும் கடந்து அரூப பக்தியானது வருகின்றது. கடவுள் இந்த உருவங்களா மட்டும் இல்லை, அதை கடந்து தத்துவமாக இருக்கின்றார். உருவங்களெல்லாம் தற்காலிகமாக வந்து போகக்கூடியது, உடல்கள் எல்லாம் தற்காலிகமாக வந்து போகக்கூடியது. அவர் வாஸ்தவமாக பிறப்பு இறப்பு இல்லாதவராக இருக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுதல். அதுதான் நம்ம வேதாந்த ஞானம்னு சொல்லுகிறோம். அரூப பக்தியானது அதான் முடிவு நிலை. ஏகரூப பக்தியில் தொடங்கி விஸ்வரூப பக்திக்கு வந்து கடைசியில் நிர்குண பிரம்ம அந்த ஞானம், ஞான பக்தி, அது வந்து அரூப பக்தின்னு பேரு. அப்படி அதற்கு பகவான் என்ன சொல்றார், முடிவா சொல்றார். மிக அருமையான ஒரு நல்ல ஸ்லோகம். மத் கர்மகிருன் மத் பரமக மத் பக்த சங்கவர்ஜிதக நிர்வைர சர்வபூதேஷு எஸ்ஸ மாமேதி பாண்டவ. எவன் ஒருவன் இவ்வாறு இருக்கின்றானோ அவன் என்னையே அடைகின்றான். எவ்வாறு? மத் கர்மகிருத், என்னை சார்ந்த, என்னை எல்லா கடமைகளையும் என் பொருட்டே செய்கின்றானோ, செய்கிற வேலையெல்லாம் கடவுள் சார்ந்த வேலைகளை மட்டும் செய்யறது. லௌகிக்க காரியங்கள் எல்லாம் குறைத்து கொண்டு இறைவன் சம்பந்தமான காரியங்களை மட்டும் பண்றது ஒன்று. அப்புறம் மத் பரமக, லட்சியம் என்ன? இறைவனை அடைதல் என்கிற ஒரே லட்சியத்தை கொண்டிருத்தல். மற்ற உலக விஷயங்கள் எல்லாம் அது ஒரு காலத்துல முக்கியமா இருந்தது, அதற்கு இறைவன் சாதனம்னு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இறைவன் தான் லட்சியம் என்று மாற்றிக்கொள்ளுது. அதனால மத் பரமகன. அப்புறம் மத் பக்தக, பகவானிடத்திலேயே பக்தி கொண்டவனாக இருக்கிறது. அந்த பக்தியினால சங்க வர்ஜிதக, உலகத்தின் மேல இருக்கக்கூடிய எல்லா பற்றுக்களையும் விட்டு விடுதல், குறைத்து கொள்ளுதல். உலகத்திலிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அதுபடி விதிப்படி எது வருதோ வரட்டும், எது போகுதோ போகட்டும், எல்லாம் விதிப்படி நடக்கிறது. அது பகவான் இருக்கிறார், பகவான் பார்த்து கொள்வார்னு விட்டு எப்பொழுதும் பகவத் சிந்தனையிலேயே இருத்தல். அதோட இன்னொரு சொல்றார், நிர்வைர சர்வபூதேஷு, சர்வபூதேஷு நிர்வைரக, எல்லா உயிர்களிடத்திலும் வெறுப்பு இல்லாத தன்மை. யாரையும் எந்த ஜீவனையும் வெறுப்போ கோபமோ எதுவும் இல்லாம எல்லா ஜீவர்களையும் சமமாக பார்த்தல். யாரையும் எதிரியா பார்க்கறது இல்லை, அல்லது கோபமோ வெறுப்போ உலகத்தினிடத்திலேயோ யார் மேலேயோ இல்லாமல் ஒரு சாந்தமான மனநிலையில பக்தியினால எல்லாத்தையும் எல்லாம் பகவானே என்று பார்த்து கொண்டு இருத்தல். அப்படி யார் இருக்கிறானோ, அந்த மனநிலை யாருக்கு இருக்கின்றதோ அவன் என்னை அடைகின்றான், அவன் காலக்கிரமத்தில் என்னை அடைகின்றான்னு சொல்லி முடிக்கின்றார். இந்த விஸ்வரூப தரிசன யோகம் இந்த உலகமே இறைவனுடைய ரூபம் என்று புரிந்து கொள்ளுதல். இந்த உலகம் இறைவனுடைய உடல், இறைவன் தான் அனைத்துமாகவும் இருக்கின்றார் என்று புரிந்து கொள்றதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய அகங்காரம், நான் தான் எல்லாவற்றையும் நடத்துகிறேன்கிற எண்ணம் போகின்றது. அப்புறம் எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற மமக்காரம் போகுது. எல்லாமே இறைவன் தான். அதனால இதுல தேர்ந்தெடுத்து எதை செலக்ட் பண்றது ஒன்றும் கிடையாது. நம்ம எது வருதோ, எது உலக வாழ்க்கைக்கு எது எப்படி போகுதோ அது போய்கொண்டு இருக்கட்டும். ஆனால் உண்மை ஒன்றுதான் என்று
அகங்காரமோ மமக்காரமோ அல்லது வெறுப்போ எதுவும் இல்லை. பொறாமை வெறுப்பு முதலான எல்லா குணங்களும் போய் ஒரே சிந்தனை, ஒரே எண்ணம், ஒரே எல்லாம் இறைவன் தான் இருக்கிறது. அதான் விஸ்வரூப தரிசனத்தினுடைய பிரயோஜனம். அடுத்த அத்தியாயத்துல பக்தி யோகம்ங்கிற பெயரிலேயே பகவான் இந்த பக்தியை பத்தி இன்னும் சொல்லி இந்த ஈஸ்வர சொரூபம் என்கிற விஷயத்தை நிறைவு செய்கின்றார். அதை அடுத்த வகுப்புல அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திரவேத்ரைக்கபாலயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததிகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.